அனைவருக்கும் வணக்கம். என்எல்பி மாஸ்டர் ட்ரெய்னர் ரங்கநாதன் பேசுகிறேன். என்எல்பி தமிழில் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி என்எல்பி பற்றி தமிழில் வீடியோவை சொல்லிட்டு வரேன். என்எல்பியின் விளக்கமாக, எளிய விளக்கமாக என்எல்பின்னா என்ன செய்யும், செய்யாது, எப்படி அணுகணும், என்எல்பி கற்றுக்கணுன்னா என்னென்ன செய்யணும், கற்றுண்ட பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் இந்த வீடியோ, இந்த பிளேலிஸ்ட்டில் தர இருக்கேன். இது வரைக்கும் என்எல்பினா என்ன அப்படிங்கிறத விளக்கின்னு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி என்எல்பிக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு, அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்எல்பி எப்படி சிறப்பாக உதவுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்புலேயுமே சொல்லப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவாக திங்க் பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம் எது வந்தால் கூட அந்த கஷ்டத்தை நம்ம அதுலேருந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் நம்ம கஷ்டம் சொன்னால் கூட ஒரு ஆறுதல் அளவாக சொல்லுவாங்க, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படி தட்டி கொடுப்பாங்க. கோவப்படாத, எரிச்சல் படாத, சங்கடப்படாத, வருத்தப்படாத அப்படி அட்வைஸ் வருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வருத்தமோ, கோபமோ, வேதனையோ, எரிச்சலோ, அல்லது எக்ஸைட்டடாக சந்தோஷமோ, அல்லது சிரிப்போ, இந்த உணர்ச்சிகள் எல்லாமே நம்முடைய அனுமதி கேட்டு நம்மள்கிட்ட வரதில்லை, நம்மையும் மீறி வர விஷயம். அது உணர்ச்சிகள் மனிதனுடைய கட்டுப்பாட்டையும் மீறி சடார்களை வர விஷயம். ஒரு குறைந்த அளவில் இருக்குன்னா, இந்த உணர்ச்சி வருதே, காட்டக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு ஜாக்கிரதை உணர்வு வரும். ஆனால் அதை தாண்டி ஆச்சுன்னு சொன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் வந்துடும். உணர்ச்சியை கொட்டின பிறகு அப்புறம் மனுஷன் புத்தியால் சிந்திக்கும் போது, நான் கோவப்பட்டிருக்க வேண்டாம் தான், அந்த வார்த்தையை கொட்டியிருக்க வேண்டாம் தான், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான், தேவையில்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டு வாழ்க்கை வீணடிச்சிட்டேன், கவலைப்பட்டு வீணடிச்சிட்டேன், இப்படி சம்பவம் நடந்த பிறகு ரெட்ராஸ்பெக்டிவாக உட்காந்து யோசிச்சுட்டு நம்ம வருத்தப்பட்டுருப்போம் அல்லது வேதனைப்படுவோம். இதில் என்னென்னா, இந்த சஞ்சலப்படுகின்ற மனசு என்பதை புரிந்து கொண்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோபம், வருத்தம், வேதனை, நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுலாம் தப்பான தப்பு கிடையாது. என்எல்பி போல் தப்பே கிடையாது. இவையெல்லாம் மனதின் இயல்பு. இந்த தேவையில்லாத நாம் நினைக்கிறோம் இல்லையா, அதை மாற்றுறது எப்படிங்கிறதுக்கு என்எல்பியில் மட்டும்தான் ஊற்றி இருக்குது. பாக்கி செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வழிமுறைகளில் நீ கோவப்படாமல் இருக்கணும், ஒரு சங்கடம் வந்தால் அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிளாஸ் ரூமில் அல்லது வசதியாக வீட்டில் உட்காந்து புத்தகத்தை படிக்கும்போது புரியுமே தவிர, குறிப்பிட்ட சங்கடம் வரும்பொழுது நமக்கு தான் தெரியும் நம்மளால் முடியுதா இல்லையான்னு. அப்போ இதெல்லாம் நம்ம மீறி போன ஒரு பழக்க வழக்கங்கள். இது இப்படி மீறி போன பழக்க வழக்கத்தை நம்பியும் மீறி ஒரு விஷயத்தால் மாற்ற முடியும், புத்தியால் மாற்ற முடியாது. மியர் வில் பவர் cannot help you to change your behavior. ஞாபகம் வச்சுக்கோங்க. மியர் வில் பவர் will not help you to change your compulsive behavior. ஏன்னா கம்பல்சிவ் பிஹேவியர் என்பது நாம் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். அப்போ வில் பவர் செய்யாது. அப்போ எது வேலை செய்யும்னு சொன்னால், இமேஜினேஷன் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். இப்போ நம்முடைய இமேஜினேஷன் தான் நமக்கு மிகப்பெரியதொரு துணையாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த அதீத பயம், அதீத கவலை, மனச்சோர்வு, மனசார்பு, இது எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட நோய் அத்தனையுமே எப்படி வருதுன்னு சொன்னால், கற்பனையால் வருது. ஒரு தனிநபர் சோர்வில் இருக்க தனிநபர், டிப்ரெஷனில் இருக்க தனிநபர், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க தனிநபர், அந்த இண்டிவிஜுவல் அவருடைய மன கற்பனையால் ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா சார்? திடீர்னு அவருக்கு வேலை போச்சு, அப்போ அப்படியே ஒரு ஷாக் ஆகிட மாட்டாரா? அப்படின்னா, வேலை போனது சம்பவம், ஆனால் வேலை போனதுனால வாழ்க்கையே போச்சுன்னு இவர் கற்பனை பண்ணுறாருல, அங்கே சிக்கல் ஆரம்பிக்குது. ஒருத்தர் நமக்கு விரும்பத்தகாத வார்த்தையை நம்ம முன்னாடி சொல்லிட்டார், நமக்கு எரிச்சல் விட்டினார்னு சொல்கிறோம் நம்ம. அவர் சொன்னது நாம் விரும்பாத வார்த்தைகள் தான், அவர் சொன்னது வார்த்தைகள் தான், அவர் விரும்பிய வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தை நமக்கு தான் விரும்பாமல் போகிறோம். நாம் விரும்பாததுனால நமக்குள்ள வெறுப்பு வருது. அப்போ நம்முடைய புனைவு தான் அது. இட் இஸ் அவர் கிரியேஷன். அப்போது நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் மனப்புனைவால் ஏற்படுகிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மைண்ட் அப்படிங்கிறத
எப்படி இயக்கணும்னு சொன்னால், மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் மனக்கற்பனை. சைக்காலஜியில் சொல்லுவாங்க, எஸ்பெஷலி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளில் ஸ்டீஃபன் ஆர் கவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார், டிராயிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், man is endowed with one skill called creative imagination. மனச்சித்திர முறை என்பது மனுஷனுக்கு இருக்கு. Between free will and creative imagination, man can choose whatever he wants and do it. அப்போ ஒரு ஸ்டிமுலஸ் வருதுன்னு சொன்னால், ஒருத்தர் நம்மளை பார்த்து தகாத வார்த்தையை பேசுகிறாருன்னு சொன்னால், வழக்கமாக ஒரு அனிமலிஸ்டிக் பிஹேவியரில், இன்ஸ்டிங்க்டிவ் பிஹேவியரில் ஆத்திரப்பட்டு நாமும் ரியாக்ஷன் கொடுக்கலாம், சண்டை போடலாம், அடிக்கலாம், கொட்டலாம், கத்தலாம். இது இயல்பாக நடக்கும். இது சராசரி மனிதர்களே. இப்போ சராசரி மனிதர்கள்லேருந்து உயர்ந்து போகணும்னு சொன்னால், ஒரு மெச்சூர்டு பிஹேவியர் வேணும்னு சொன்னால், அவர் தகாத வார்த்தை பேசினா கூட நாம் அதை புறந்தள்ளுவதற்கு பழக்கி கொள்ள முடியும், தயார்படுத்திக்க முடியும், எதிர் வார்த்தை கொட்டாமல் கொண்டிருக்க முடியும், மன்னிக்க முடியும், அல்லது ஒதுங்கி செல்ல முடியும். அப்போது இந்த இன்ஸ்டிங்க்ட் நம்ம தூண்டினா கூட நாம் சட்டுன்னு அப்படியே அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் புத்திசாலித்தனமாக மாற்றி நடந்துக்க முடியும். அதுக்கு வில் பவரை விட க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பிற உயிரினங்கள் எல்லாம் இன்ஸ்டிங்க்டிவ் பிஹேவியர் தான். ஒரு நாய் குறைக்கத்தான் செய்யும். ஒரு சிங்கம் என்பது அழகான குழந்தையை பார்த்தா கூட அழகாக கவ்விக்க தான் கவும், அது உணவாக கவும். அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு அழகாக துள்ளி மான் அப்படின்னு குதிக்கிற மான் நம்ம பார்த்து வியந்து போவோம், ஆனால் சிங்கத்துக்கு அது உணவு தான், அவை மாறாது. நல்லா சாப்பிட்டுச்சுன்னா சிங்கம் வயிறு நிரம்பிடுச்சுன்னு சொன்னால் அழகான புள்ளி பக்கத்தில் கூட சாப்பிடாது, அது அப்படியே ஒதுங்கி போகும். ஆனால் மனிதனால் மட்டும்தான் தன்னுடைய இன்றைய தேவைக்கு அவனால் உணவு சாப்பிட முடியும். நாளை உணவுக்காக சேகரிக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்குது. அப்போ பிற உயிரினங்களுக்கு தாங்கள் இருக்கின்றோம் என்பது தெரியாது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தெரியும். அதாவது செல்ஃப் அவேர்னஸ் என்பது மனிதனுக்கு தான் தெரியும். இந்த செல்ஃப் அவேர்னஸை பக்குவப்படுத்துவதற்கு என்எல்பி ஹெல்ப் பண்ணுது. இந்த செல்ஃப் இமேஜினேஷனை, க்ரியேட்டிவ் இமேஜினேஷனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்எல்பி சிறப்பாக உதவுகிறது. அப்போது பிற உயிரினங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் செல்ஃப் அவேர்னஸ் உண்டு. கிரியேட்டிவ் இமேஜினேஷன் என்பதும் மனிதனுக்குத்தான் உண்டு. இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷனை எப்படி செய்யணும் என்பதற்கு என்எல்பியில் நிறைய உத்திகள் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்எல்பியில் மட்டும்தான் இருக்குது. பார்த்தல், கேட்டல், உணர்தல் என்பதை அடிப்படையாக கொண்டது என்எல்பி. உணர்வுகள், நம்முடைய புலன் பதிவுகள், சென்சாரி எக்ஸ்பீரியன்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், அப்படி மேனிப்புலேட் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம க்ரியேட்டிவாக இமேஜின் பண்ண முடியும், க்ரியேட்டிவாக இமேஜின் பண்ணுறது மூலமாக எப்படி நமக்கு வேண்டியதை அடைய முடியும் என்பதைத்தான் என்எல்பி தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் என்எல்பியின் சிறப்பும் கூட. அப்போது சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் ஹெல்ப் பண்ணுறது. அந்த க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் எப்படி செய்யணுங்கிறத என்எல்பி அழகாக சொல்லிக் கொடுக்குது. அந்த வகையில் நீங்கள் என்எல்பி பயின்றால் உங்களுடைய கற்பனா சக்தியை அதீதம் வளர்த்துக்க முடியும். அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும். செயல்படுவதன் மூலம் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக ஆக்கி கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்எல்பி பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9840414463 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். என்எல்பி என்பதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் பயிற்சியும் கொடுக்குறேன், பயிற்சி வகுப்பு நடத்துகிறேன். அதே மாதிரி தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கட்டணத்தின் பெயரில் ஆலோசனை உண்டு. மனச்சிக்கல், மனவேதனை அப்படி இருந்தாக்க அதிலேருந்து வெளியில் வரத்துக்கு என்எல்பி மிகச்சிறந்த ஒரு கருவி என்பதால் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலம் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க வளத்துடன்.